وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفرأيت الذي تولى وأعطى قليلا وأكدى صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أشد أمتي حياء عثمان بن عفان رضي الله عنه أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரோம கிறிஸ்தவர்களின் சாம்ராஜ்யம் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பத்தை தவிர்ந்த பல நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். பாரசீக சாம்ராஜ்யம் கிழக்கினுடைய பல நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஹபஷா என்ற சாம்ராஜ்யம் பல நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஒரு சில அரபு நாடுகளையும் ஆட்சி செய்தார்கள். மிஸ்ர், யமன், சிரியா போன்ற நாடுகள் ஹபஷா என்ற சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ரோம கிறிஸ்தவர்களின் சாம்ராஜ்யமோ, பாரசீக சாம்ராஜ்யமோ, ஹபஷா என்ற சாம்ராஜ்யமோ மக்காவை சூழ இருக்கக்கூடிய நாடுகளை கைப்பற்றுவதற்கு முன்வரவில்லை. காரணம், மக்காவுடைய பூமி பாலைவன பூமி. மக்காவை அடைய வேண்டும் என்றால் பல மைல்கள் பாலைவனத்தில் பயணம் செய்ய வேண்டும். அந்த உஷ்ணத்தை, சூட்டை அவர்களால் தாங்க முடியாது. சரியான பாதை தெரியாது. பாலைவனம், வழி தவறி போகலாம். அப்படிதான் உஷ்ணத்தை தாங்கிக் கொண்டு சரியான பாதையை அடைந்து மக்காவுடைய பகுதிக்கு சென்றாலும் அரேபியர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும். அரேபியர்களோடு யுத்தம் செய்வது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. அப்படிதான் அரேபியர்களோடு யுத்தம் செய்து மக்காவுடைய அந்த பகுதிகளை நாம் கைப்பற்றினாலும் அந்த பகுதிகளில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாலைவன பூமி. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த பகுதிகளை கைப்பற்றக்கூடிய தேவை ரோமர்களுக்கோ, பாரசீகர்களுக்கோ, ஹபஷாக்களுக்கோ இருக்கவில்லை. அதனால் எந்த ஒரு படையெடுப்பும் மக்கா மதீனா போன்ற பகுதிகளுக்கு வரவில்லை. மக்கா மதீனாவுடைய பகுதிகளில் ஆட்சி என்ற முறை ஒவ்வொரு கோத்திரத்தையும் அந்த கோத்திரத்தினுடைய தலைவர் ஆழ்வார். ஒவ்வொரு கோத்திரமும் அந்த கோத்திரத்தினுடைய தலைவருடைய கட்டுப்பாடுக்கு கீழால் தான் இருப்பார். இந்த ஒரு ஆட்சி முறைதான் அரேபியர்களிடத்தில் இருந்தது. கிபி 610 ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுகிறது. 12 வருட காலம் மக்காவில் இருந்தார்கள். மக்காவாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கும் நோவினை கொடுத்தார்கள். கஷ்ட துன்பங்களை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான்.
மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது ஒரு ரசூலாக நபியாக மாத்திரம் மதீனாவுக்கு போகவில்லை. மதீனாவுடைய பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளராகத்தான் சென்றார்கள். அதற்கு பின்னர் பல யுத்தங்கள் தொடராக நடைபெறுகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பல நாடுகளை கைப்பற்றிக் கொண்டே போனார்கள். கிபி 632 ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் குறுகிய ஒரு காலமாக இருந்தது. வெறும் 1.5 வருடங்கள், 2 வருடங்கள் தான் அவருடைய ஆட்சி காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் ஆட்சி செய்தார்களோ அதே முறையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 10.5 வருடங்கள் ஆட்சி செய்தார். 10 வருடங்களும் 6 மாதங்களும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியை பற்றி இன்று வாழக்கூடிய மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கூட பெருமை பாராட்டி பேசுகிறார்கள். அரசியல் சாக்கடை என்று சொல்லக்கூடியவர்கள் கலீஃபா உமருடைய காலத்தில் இருந்திருந்தால் அவ்வாறு சொல்லி இருக்க மாட்டார்கள். கலீஃபா உமருடைய ஆட்சி அதிகாரம் அவ்வாறு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக பைஅத் செய்யப்படுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கும் போது 70 வயது, வஃபாத்தாகும் போது 82 வயது. கணேசுக்குரிய சகோதரர்களே, அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள், மன்னர்கள், அவர்களை பொதுமக்கள் நெருங்க கூட முடியாது. பெரும் கோட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கும், பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கும். சாதாரண மக்கள் அரசர்களை நெருங்க கூட முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறை பிரகாரம் ஆட்சி செய்யக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் அனைவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய முறையை மாத்திரமே பின்பற்றினார்கள். ராஜாக்கள் மன்னர்களை நெருங்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய கலீஃபாக்களை நேருக்கு நேர் சந்திக்கலாம், அவரோடு சந்தித்து பேசலாம். உலகத்தில் அரைவாசி பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னராக இருப்பார். ஆனால் ஒரு மனத்தடியில் சாதாரண மனிதனை போன்று அவர் உறங்கிக் கொண்டிருப்பார். அவ்வாறுதான் இஸ்லாமிய கிலாபத் இருந்தது. ஏனைய மன்னர்கள், ராஜாக்கள் பொதுமக்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 70% வரி எடுப்பார்கள், 70% டாக்ஸ் எடுப்பார்கள். ஒரு குடும்ப தலைவன் காலையில் இருந்து இரவு வரை உழைப்பார். இரவில் 70% மன்னருக்கு கொடுத்து விட்டு அடுத்த 30% தான் அந்த குடும்பம் சாப்பிடும், அந்த குடும்பம் வாழும். இப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம், இஸ்லாமிய கிலாபத் உலகின் பல பாகங்களுக்கு செல்கிறது. இஸ்லாமிய கிலாபத்தின் போது வெறும் 2.5% தான் டாக்ஸ் வரை கொடுக்க வேண்டும். பலர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இஸ்லாமிய ஆட்சியை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் இஸ்லாமிய கலீஃபாக்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை.
யாரும் அவர்களை கொலை செய்ய வரமாட்டார்கள் என்ற தைரியத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 6 வருடங்கள் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. 6 வருடங்களுக்கு பின்னர் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. 12 வருட கால அவருடைய ஆட்சி காலத்தில் 6 வருடங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. அடுத்த 6 வருடங்கள் பல பிரச்சனைகள், குழப்பங்கள், பித்னாக்கள் உருவாகியது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிருதுவான குணமுடையவர், மிக அன்பானவர், விட்டு கொடுக்கக்கூடியவர், சகிப்பு தன்மையுடையவர். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முழுக்க எதிர் மாற்றமானவர், மிருதுவான குணமுடையவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய மிருதுவான போங்கில் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹுடைய அந்த கடுமையான ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னர் ஒரு மிருதுவான ஆட்சி வரும்போது சில பித்னாக்கள், குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்தது. லஞ்சம் எடுக்க ஆரம்பித்தார்கள். அதிகாரத்திற்குரியவர்கள் பல இடங்களில் நடந்தது. மறுபக்கம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பல விமர்சனங்கள் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவரது சமூகத்தை சார்ந்த பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்தவர்களை தான் பதவியில் அமர்த்துகிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை ஒரு சிலர் விமர்சனம் செய்தார்கள். ஆனால் எதிர்ப்பு வரவில்லை. மிஸ்ர், கோபா, பசரா இது போன்ற பகுதிகளில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக பல கிளர்ச்சிகள் உண்டாகியது, எதிர்ப்புகள் உருவாகியது. இது எதன் காரணத்தினால்? இஸ்லாமிய உம்மத்தில் நல்ல ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிக பெரும் ஒரு பித்னா இதுதான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கொலையில் ஆரம்பித்த பித்னா இன்று வரை முஸ்லிம் சமூகம் அதிலிருந்து மீளவில்லை. கியாமத் வரை மீள முடியாது. உலக அமைப்பு அப்படித்தான் ஆகிவிட்டது. அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற ஒரு யூதன் பல சதித்திட்டங்களை தீட்டினான். அந்த சதித்திட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கொலை வரை கொண்டு போய் சேர்த்தது. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் கைபர், தபூக் போன்ற பல யுத்தங்கள் நடந்தது. அதற்கு மூல காரணம் யூதர்கள். யூதர்கள் கோழைகள், தந்திரம் செய்வார்கள், சூழ்ச்சி செய்வார்கள். சூழ்ச்சி செய்துவிட்டு ஓரமாக அமர்ந்து கொள்வார்கள். யுத்த களத்தை அவர்கள் சந்திக்க மாட்டார்கள். துரோகிகள், கோழைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் யூதர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதுதான் யூதர்களுடைய தலன். மக்காவை தவிர்ந்த மற்ற பகுதியில் வாழக்கூடிய எல்லா தலைவர்கள், ராஜாக்கள், மன்னர்கள், கோத்திரத்தினுடைய தலைவர்கள் என்று அனைவர்களுக்கும் யூதர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்தார்கள். வட்டிக்கு பணம் எடுத்த அந்த தலைவர்கள் யூதர்களுடைய கட்டுப்பாடில் தான் இருந்தார்கள். ஆனால் மக்கா வியாபார ஸ்தலமாக இருந்தது. மக்காவில் கஅபா இருக்கிறது. கஅபாவை தரிசனம் செய்ய உலகத்தில் பல பகுதிகளில் இருந்து மக்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள். அதனால் மக்காவாசிகள் வியாபாரிகளாக இருந்தார்கள். வியாபார ஸ்தலமாக இருந்தது மக்கா. அதனால் மக்காவுடைய தலைவர்களை யூதர்களால் பணம் கொடுத்து வாங்க முடியாமல் இருந்தது. கணேசத்துக்குரிய சகோதரர்களை, அப்துல்லாஹ் இப்னு சபா அவன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் சதிகளையும் செய்கிறான். ரசூலுல்லாஹுடைய காலத்திலிருந்து இது ஆரம்பமாகிவிட்டது. பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே செல்கிறார்கள். வட்டியுடைய தடை வருகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வட்டியுடைய கொடுக்கல் வாங்கலை விட்டு ஒதுக்கி கொண்டார்கள். யூதர்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது. அதனால் கைபர், தபூக் என்ற பல யுத்தங்களுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், சதி செய்தார்கள். அதே வழியில் வந்தவன் அப்துல்லாஹ் இப்னு சபா. அவன் மதீனாவுக்கு வருகிறான். மதீனாவுக்கு வந்து கலீஃபா உஸ்மான் எங்கு செல்கிறார், எந்த நேரத்தில் அவர் வெளியே வருகிறார், அவரோடு மக்கள்
அவர்கள் எவ்வாறு பழகுகிறார்கள் அவைகள் அனைத்தையும் கண்காணித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சில விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் அவரை விரும்பினார்கள். அவருக்காக உயிரை கூட கொடுக்க தயாரானார்கள். அப்துல்லாஹ் இப்னு சபா சூழ்ச்சிகள் சதிகள் செய்கிறான். மிஸ்ர், கூஃபா, பஸரா, பாரசீயா, அதாவது இன்றைய ஈரான், இந்த பகுதிகளில் அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய ஆட்கள் யூதர்கள் தூண்டி விடுகிறார்கள் முஸ்லிம்களை. உஸ்மான் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார் என்று முஸ்லிம்களை அவர்கள் தூண்டி விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பஸராவில் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் கவர்னராக இருந்தார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் ஃபத்வாக்களில் நபியுடைய காலத்தில் அவர்கள் செய்த தியாகங்களை சொல்லக்கூடிய வளமையுடையவராக இருந்தார். ஒரு நாள் அவர் பயானில் சொல்லிக் கொண்டிருந்தார், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாம் யுத்தத்திற்கு செல்வோம், பாதணிகள் இருக்காது, வாகனங்கள் குதிரைகள் இருக்காது, நாம் நடந்து சென்று யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று அவர் சொன்னார். ஒரு யுத்தம் வருகிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் போர்க்கவசங்களை அணிந்து கொண்டு, காலணிகளை அணிந்து கொண்டு குதிரையில் பயணம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் முஸ்லிம்களை போன்ற வேடம் அணிந்து அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக பல எதிர்ப்புகளை அந்த இடத்தில் உருவாக்கினார்கள். நீங்கள் தானே அவ்வாறு சொன்னீர்கள், இப்பொழுது நீங்களே காலணி அணிந்திருக்கிறீர்கள், வாகனத்தில் பயணம் செய்கிறீர்கள் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அபூ மூஸா அஷ்அரி நபியுடைய காலத்தில் பட்ட கஷ்டங்களை சொன்னார். இப்பொழுது அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை நாம் அணிகிறோம் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள். அந்த இடத்தில் ஃபித்னாவை உண்டு பண்ணினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பல புகார்களை அனுப்பினார்கள், கடிதங்களை அனுப்பினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு உள்ரங்கம் தெரியாது, வெளிரங்கத்தை வைத்து முடிவு செய்தார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் என்பவரை பதவியில் நியமனம் செய்கிறார். அவரோடும் பல பிரச்சனைகள், அதற்கு பின்னர் ஒருவர், அதற்கு பின்னர் ஒருவர் என்று பல கவர்னர்கள் மாற்றப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். பஸராவில் நிலையான ஒரு அரசாங்கம் இல்லை. கூஃபாவை எடுத்துக்கொண்டால், கூஃபாவில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கவர்னராக இருக்கிறார்கள். அவர்களுடைய வளமை ஒவ்வொரு நாளும் இரவு மக்களை சந்திப்பார்கள், கேட்பார்கள், எனது ஆட்சி எவ்வாறு செல்கிறது, உங்களுக்கு ஏதாவது அநீதி நடக்கிறதா, அவ்வாறு கேட்கக்கூடிய வளமையாக இருந்தார்கள். யூதர்களுடைய ஒரு குழு முஸ்லிம்களோடு கலந்து அந்த இடத்தில் சில நாட்களை உருவாக்கி கூஃபாவில் பெரும் ஒரு கலவரத்தையே உருவாக்கினார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு சொல்லிக் கொண்டே போகலாம். பல பகுதிகளில் பிரச்சனைகள், சூழ்ச்சிகள், சதிகள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆளுநர்களுக்கு முழு பணத்தை கொடுத்தார்கள், முழு பணத்தை கொடுத்தார்கள். ஆளுநர்கள் முழு பலத்தை எடுத்து செயல்பட்டார்கள். கூஃபாவில் ஒரு திருட்டு நடக்கிறது. ஒரு வீட்டில் இரவு நேரம் ஒரு திருட்டு கும்பல் வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்கள் அனைவர்களையும் கொலை செய்து அந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி கொண்டு சென்று விட்டார்கள். கூஃபாவுடைய கவர்னர் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தார். கவர்னர்கள் அந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் மக்கள் கிளர்ச்சி செய்து பொய்யான வதந்திகளை உருவாக்கி அந்த கவர்னர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இல்லாமலாக்கினார்கள். கணேசபுர சகோதரர்களை, இந்த பித்னா, இந்த குழப்பம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை வரை வந்து சேர்ந்தது. ஹவாரிஜ்கள் சில வாலிபர்களை அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய ஆட்கள் யூதர்கள் தூண்டிவிட்டார்கள். ஹவாரிஜ்கள் சில வாலிபர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி, மிருதுவான மனிதர். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த ஹவாரிஜ்கள் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு முன்வரவில்லை. ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனது வீட்டு கூரையில் ஏறினார்கள். சொன்னார்கள், 3 காரணங்களுக்காக ஒரு மனிதனை கொலை செய்யலாம். முதலாவது, விபச்சாரம் செய்தால் கொலை செய்யலாம். நான் விபச்சாரம் அல்ல, நான் விபச்சாரம் செய்யவில்லை.
இரண்டாவது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக கொலை செய்தான், அவனை கொலை செய்யலாம், நான் யாரையும் கொலை செய்யவில்லை. மூன்றாவது, மதம் மாறினால், முர்த்தத்தாகினால் அவனை கொலை செய்யலாம். நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், இஸ்லாத்திலேயே வஃபாத்தாக விரும்புகிறேன், என்னை எவ்வாறு நீங்கள் கொலை செய்வீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மன்னனாக, அரசனாக இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அந்த வாலிபர்களை கொலை செய்யுமாறு சொல்லியிருக்கலாம், தனது ராணுவ படைக்கு ஏவி இருக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த ஒரு சஹாபி. அவர் சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த எந்த ஒரு சஹாபாக்களும் அந்த பேச்சை மீறிருக்க மாட்டார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், பொறுமை செய்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அனைத்து வாலிபர்களையும் கொலை செய்திருக்கலாம், கொலை செய்யவில்லை, பொறுமையாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. 40 நாட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு தண்ணீர் வரவில்லை, சாப்பாடுகள் வரவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பசியோடு இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய குடும்பம் பசியோடு இருந்தது. கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது அந்த வாலிபர்கள் வீட்டுக்குள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர் ஓதிய கடைசி வசனம், கடைசி வார்த்தை, லா இலாஹா இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்கப்பட தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், நான் அநீதி இழைத்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் யா அல்லாஹ் என்ற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்ர் செய்தார்களே, மீனுடைய வயிற்றிலிருந்து இந்த துஆவை ஓதினார்களே, அதே வசனத்தை, அந்த துஆவை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியாக ஓதுகிறார்கள். உயிர் பிரிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஜனாஸா சில அறிவிப்புகளின்படி குளிப்பாட்டப்படவில்லை, அதே ஆடையோடு இரத்தத்தோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்னும் சில அறிவிப்புகளின்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஜனாஸாவை வெளியே கொண்டு போகவிடவில்லை, வீட்டு பெண்கள் குளிப்பாட்டி கஃன் செய்தார்கள். கடைசியாக ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை நடாத்தி பக்யவுல் கர்கத், அதாவது ஜன்னத்துல் பக்யில் அடக்கம் செய்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாவதற்கு முன்னர் எழுதினார்கள், ஒரு வசியத் எழுதினார்கள். அதில் எழுதியிருக்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சியம் சொல்கிறேன். மேலும் வஅன்னல் ஜன்னத ஹக்குன், சுவர்க்கம் உண்மை. وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَنْ فِي الْقُبُورِ, கபர்களில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எழுப்புவான். وَأَنَّ اللَّهَ لَا يُخْلِفُ الْمِيعَادَ, அல்லாஹ் வாக்குறுதியை மீற மாட்டான் என்று நான் சாட்சியம் சொல்கிறேன். عَلَيْهَا يَحْيَى وَعَلَيْهَا يَمُوتُ وَعَلَيْهَا يُبْعَثُ, இந்த கோட்பாட்டின் மீது உஸ்மான் வாழ்ந்தார், உஸ்மான் மரணிப்பார், உஸ்மான் எழுப்பப்படுவார் என்று எழுதிவிட்டு வஃபாத்தாகினார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் யார்? அஹதுல் முபஷ்ஷிரீன பில் ஜன்னah, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகள், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையாவை திருமணம் செய்தார். ருக்கையாவுடைய வஃபாத்துக்கு பின்னர் உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஸவ்வஜ்து உஸ்மான உம்மு குல்தூம் இல்லா பிவஹ்யின் மினஸ் ஸமா, உம்மு குல்தூமை உஸ்மானுக்கு நான் அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலம் தான் நான் திருமணம் செய்து வைத்தேன். அல்லாஹ் வஹீ அறிவித்திருக்கிறான், உஸ்மானுக்கு உம்மு குல்தூமை திருமணம் செய்து வையுங்கள்.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னொரு மகள் எனக்கு இருந்திருந்தால் உஸ்மானுக்கு நான் திருமணம் செய்து வைத்திருப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்மார்களை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்ததினால் தான் துன்னூரைன் என்ற பெயர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. கணேசுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக முழு சொத்தையும் அர்ப்பணம் செய்தவர் உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை யூதர்கள் அவர்களுடைய சதியால், சூழ்ச்சியால் ஹவாரிஜ்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரை யூதர்கள் அவர்களுடைய சூழ்ச்சியினால் கொலை செய்து விட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தில் பெரும் ஃபித்னா உருவாகிறது, ஃபசாத் உருவாகிறது, முஸ்லிம் உம்மத்தை நிலை குலைந்து போகிறது. யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னர் அப்பொழுதுதான் முதல் வெற்றியை கண்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் சூழ்ச்சிகள், சதிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் அவருடைய சூழ்ச்சிகளில், சதிகளில் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். கியாமத் வரை விழிப்புணர்வு பெறுவோமா இல்லையா என்பதே தெரியாது. யூதர்களுடைய சூழ்ச்சியில், சதியில் நாம் ஆழ்ந்து சென்று விட்டோம். அதை விளங்குவதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திற்கு சில அநியாயங்கள் செய்யப்பட்டது. அதில் ஒன்று, கர்பலாவுடைய அந்த மைதானத்தில் அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மதீனாவில் இருந்து கூஃபாவுக்கு வருகிறார்கள். கூஃபாவாசிகள் தான் கடிதம் எழுதினார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருமாறு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நம்பி தனது முழு குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். துரோகம் செய்யப்பட்டார்கள். கூஃபாவாசிகள் அஹ்லுல் பைத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை கொலை செய்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தனது கையில் கை குழந்தையை வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேரனுடைய மகன் கை குழந்தை தண்ணீர் தாமத்தில் அழுகிறது. அவர்கள் சொன்னார்கள், எனது பிள்ளைகளுக்காவது தண்ணீர் தரலாமே. அங்கு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் கொடுக்கவில்லை. ஒரு அம்பை எய்தார்கள். அந்த அம்பு சரியாக அந்த கை குழந்தையின் மீது பாய்ந்தது. ரத்தம் கையில் வடிகிறது. யா அல்லாஹ், எனக்கு சபரை தருவாயாக, பொறுமையை தருவாயாக என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சத்தம் போட்டுக் கொண்டு வாளை உருவி தனியாளாக சண்டையிட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய கொலை சாதாரண கொலை அல்ல. அவருடைய உடம்பில் 33 இடங்களில் குத்தப்பட்டிருந்தார். 34 இடங்களில் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார். மொத்தம் 67 காயங்கள் உடம்பில். ஷிமர் என்பவர் ஒரு குன்றுக்கு மேலிருந்து இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தான். வாளோடு வந்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையை வெட்டி வேறையாக எடுத்தான். ஷிமர் ஹுசைன் ரலியல்லாஹுடைய உதட்டில் குச்சியை குத்தி விளையாடிக் கொண்டிருந்தான். தலை வெட்டி வேறையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலையோடு விளையாடி கொண்டிருக்கிறான். ஒரு சஹாபி சொல்கிறார், இந்த உதட்டை ரசூலுல்லாஹ் முத்தமிட நான் கண்டிருக்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அஹ்லுல் பைத்கள் அந்த கர்பலா என்ற மைதானத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முழு குடும்பமும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அஹ்லுல் பைத்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஸைனுல் ஆபிதீன் என்ற ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளையின் மூலம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளியை இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஹ்லுல் பைத்துடைய இந்த கர்பலாவுடைய நிகழ்வுக்கு பின்னர் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை அநியாயமாக செய்யப்பட்ட ஒரு கொலை, யூதர்களுடைய சதியின் மூலம் செய்யப்பட்ட ஒரு கொலை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூதர்களுடைய சூழ்ச்சிகளை, சதிகளை இன்று வரை நாம் விளங்காமல் தான் இருக்கிறோம். இன்றும் அவர்கள் சூழ்ச்சிகள், சதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி
ஆட்சியாளர்களை அவருடைய கரத்தில் அவருடைய கொடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல விடயங்களை இதுதான் உலக அமைப்பு என்று செய்கிறோம். ஆனால் அது யகூதியத் யூத வழிமுறை என்பதை நாம் விளங்காமலே இருக்கிறோம். அந்த ஃபித்னாவை ஃபசாதை நாம் விலகிக் கொள்வோம். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை யாரெல்லாம் இதுவரை வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை ரப்பல் ஆலமீன் பிரகாசமாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணியமிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், உன்னுடைய கையேறி இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றத்துறைகளை மன்னிப்பாயாக. பலகீனமான அதிகாரிகள் யா அல்லாஹ், பெரிய பெரிய எல்லா விதமான பாவங்களில் நாம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இஸ்லாத்தின் மீது எங்களுக்கு பற்றை தருவாயாக. நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரமே வாழ்ந்து இறுதி நேரத்தில் களிமோடு உபாசமாக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்தில் உனது முனாஜாவை எங்களுக்கு தருவாயாக. உன்னை நேருக்கு நேரு பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. என்னுடைய இறுதி முடிவை யா அல்லாஹ், காத்திமாவை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக.